கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மோடு கூட இருந்து அவர் நடத்தும்படி ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படி அநேக குடும்பங்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு காட்சி கண்டபோது என்னுடைய இருதயத்தை உடைத்து நிர்மூலமாக்கினது. நல்ல அருமையான ஒரு குடும்பம். ஒரு வாரத்திற்குள்ளாய் பாட்டி, அம்மா, அப்பா மூவரையும் இழந்து விட்டது. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாரத்தில் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எப்படி வாழ போறாங்கன்றத ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்களா. ஸ்தோத்திரம். 2 பிள்ளைங்க. இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு அனாதைகளாய் இருக்கிறார்களா. இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒன்றாவது நம்மளை கடவுள் நல்லா வச்சிருக்கிறான்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதே சமயத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கனிவணித்து செபிக்க வேண்டியது மிக அவசியம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லி. அதனால இதில் பாதிக்கப்பட்டு மரிக்கிறவருடைய குடும்பத்திற்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ போதகர்கள் மரித்து விட்டார்கள். எத்தனையோ போதகர்கள். என் சீடியில பாடின ஒரு போதகர் கூட மரித்து விட்டார். ஸ்தோத்திரம். நல்ல பாடக்கூடிய ஆற்றல் உள்ள போதகர்கள், நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாக ஊழியத்தை விரும்பி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள். இந்த சபைகள் எல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க என்கிற ஒரு வேதனை இந்த குடும்பங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் தான் இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்யணும். கர்த்தர் தான் இந்த குடும்பத்தை தேற்றி நடத்தணும். கர்த்தர் தான் இந்த குடும்பத்திற்கு நன்மை செய்யணும். அதற்கு நிலத்தில் இருக்கிற எல்லா ஒரு ஜெபமும் அதிகமாய் தேவை. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற போதே ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். எடுத்து வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்கிற போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் மிகவும் தெளிவுள்ளதாய் இருந்தது. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை அல்லது எந்த ஒரு பிரச்சனையை எந்த ஒரு சூழ்நிலையின் வழியாய் நீ நடக்க நேர்ந்தாலும் அதற்கேற்ற ஒரு ப்ரொடெக்ஷனோடு கூட தான் உன்னை பழக்குவித்த பிறகுதான் கர்த்தர் அந்த இடத்துல உன்னை கொண்டு போவார் என்பதை இந்த வசனம் எனக்கு நிரூபித்து காண்பித்ததை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகிறோம் என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். என்ன வசனம் அது? ஸ்தோத்திரம். இந்த வசனம் நல்ல ஸ்தோத்திரம். இருபத்தி 3வது வசனத்தில் வாசனம் பார்க்கலாம். அதாவது 12:23. கர்த்தர் நல்லா கவனிக்கணுங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்காக கடந்து வருவார். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எகிப்தியர்னா யாருன்றது நீங்க எல்லாம் நினைக்கிறதுக்கு தோணும். கடவுள் அறியாதவங்களாம் எகிப்தியர் என்று சொல்ல முடியாது. கடவுள் அறிஞ்சவங்களாம் இஸ்ரவேலர் என்று சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. கடவுள் அறியாதவர்களா இருந்தாலும் நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறாரா? அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற அருவருப்புகள் அவங்களிடத்துல இருந்ததுனாக்கா அது கண்டிப்பா எகிப்தியரை போலத்தான் அவங்க இருப்பாங்க. இந்த வசனம் அழகா சொல்லுது.
எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்காக தேவன் புறப்படுவார். இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே வாழ்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் எல்லாருமே தேவன் என்னை பார்க்கிற விதம் எகிப்தியரை போல பார்க்கிறாரா அல்லது அவர் பாதுகாக்க நினைக்கிற இஸ்ரவேலரை போல என்னை பார்க்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டுமா? அது நம்முடைய செயலின் சூழலிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் எப்படி வாழ்றேன், என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருந்துட்டு இருக்கிறேன் என்பதை நினைச்சாலே நீ எகிப்தியனா இஸ்ரவேலனான்றது உனக்கு புரிஞ்சிடும். உன்னை யாரும் கை நீட்டி நீ இஸ்ரவேலன் நீ எகிப்தி என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாரும் உங்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாதுங்க. இந்த வார்த்தை உங்களிடத்தில் வருகிற போதே நீ யார் என்பதை நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உனக்கே கொடுக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசிக்கிற போது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிய கடவன். சோதித்து அறிய கடவன். அது என்ன அர்த்தமா? நான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருக்கு, ஆண்டவர் சொன்னவைகளுக்கு பயந்து நடக்கிறேனா? தேவன் என்னிடத்திலே வாசம் பண்ணுகிறதற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா? தேவன் என்னை புறக்கணியாது இருக்கிறதற்கு ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நான் வாழ்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே சமயத்துல கர்த்தர் உங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் கடவுளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிதானங்க? நினிவே பட்டணத்தை அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் கர்த்தருடைய பார்வையிலே மிகுதியா இருந்த போது கூட அதை அழிக்கணும்ன்ற எண்ணம் கடவுளுக்கு கிடையாது. அதை எப்படியாகிலும் தனக்கு ஏற்ற ஒரு பட்டணமாய் கர்த்தர் மாற்ற நினைத்தாரே தவிர அந்த பட்டணத்தை அழிக்க நினைக்கலையா? அழிக்க நினைப்பது தேவனுடைய வேலை அல்ல. அதே சமயத்திலே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பதினாலே பல வார்னிங் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட, பல தகவல்கள், பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட தன்னுடைய இருதயத்தை அகாடியம் செய்கிற மனிதர்களை தேவன் என்ன பண்றாரா? புறம் தள்ளக்கூடியவர்களா இருக்கிறார். இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் புறம் தள்ளக்கூடியவர்கள். ப்ரொடெக்ஷன் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸ்தோத்திரம். அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வியாதி வருகிறதுனால அல்லது மரணம் வருகிறதுனால அல்லது பிரச்சனை வருகிறதுனால ஒரு கால்குலேஷன் நான் பண்ணல. இதையும் நான் சம்மதப்படுத்தல. வரக்கூடிய நாட்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். தேவனை உற்று பார்க்கிற போது அவருடைய பார்வையிலே நான் ஒரு இஸ்ரவேலனாய் வாழ்கிறேனா அல்லது தேவன் அதம் பண்ணி போட பார்க்கிற ஒரு எகிப்தியனாய் வாழ்கிறேனா? இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணுமா? நிலைநிறுத்தி பார்க்கணுமா? இந்த இடத்துல இருக்கிற இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். தேவன் என்னை பார்க்கிற போது நான் யாரா இருக்கிறேன்? எகிப்தியன் என்று சொல்லுகிற போது தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன், தேவனை தள்ளி விக்கிரகங்களை அதற்கு ஈடாய் ஈடேற்றி வைப்பவன், தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கைகளை அதமாக்க நினைப்பவன், தேவனை சார்ந்திருக்கிறவர்களை கொடுமைப்படுத்த நினைப்பவன். உங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்க நினைக்கிறேன். யாரெல்லாம் எகிப்தியன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை மேட்டிமையான கண்களோடு கூட நெருக்க நினைக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் யாருன்னா எகிப்தியர்கள். அந்த தவறை நீங்களே செய்தாலும் சரி, நானே செய்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் யாரு?
எகிப்தியன் தான். சும்மா எனக்குள்ளே நான் ஒரு போர்வையை போட்டுட்டு நான் கிறிஸ்தவம் சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தரையில பாதுகாப்புன்ற நம்பிக்கை மாத்திரம் இருக்கிறதுனால நீ ஜெயிச்சிட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க நிறைய பேர். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கனால ஒரு பலகீனமான ஒரு பாண்டம், பலகீனமான ஒரு மனுஷன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால் தான் இன்னைக்கு நான் நிலை நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் தான். நான் அதை எப்பவுமே சொல்லிட்டே தான் இருப்பேன். எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற அந்த இரக்கமும் அந்த கிருபையும் தான் இன்னைக்கு நான் நிலை நிற்பதற்கு கிருபையாக இருக்கிறது. நான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றது தான், தேவையற்ற பயம் உனக்குள்ள வேண்டாம். அதே சமயத்தில் தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் இருக்கிறோமா? நல்ல கவனியம் பார்க்கலாம். நோவாவுடைய பேழைக்குள்ளே எல்லாம் கடந்து போனதற்கு பிறகு நோவாவுடைய அறைக்கதவு மூடப்பட்டதா. பெரிய பெருவெள்ளத்தினுடைய சத்தம் காதுல கேட்கிற போது நோவாவுடைய பேழைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்குதான். ஆனா நோவாவுடைய பேழைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு, பேழைக்கு வெளியில இருக்கிறவங்கள பெரிய ஒரு அலறல் சத்தம் கேட்குதான். பெரிய ஒரு அலறல் சத்தம், ஒரு பெரிய ஒரு மரண ஓலம் கேட்குதான். இந்த பேழைக்குள்ள இருக்கிறவங்க சமாதானமா இருக்கிறாங்களா? என்ன காரணம்? தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், அதாவது தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளே இருக்கிறதற்கு தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், உபத்திரவங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, கலக்கங்கள் வருகிற போது பத்திரமாய் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் இப்பயும் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை இதுக்கு இந்த பாருங்க, ஒன்னொன்னா வந்துட்டே தான் இருக்கும். இனிமேல் ஒன்னொன்னா வந்துட்டே தான் இருக்கும். கொரோனா வந்தது, கரும்பூஜை வந்தது, வெள்ளை பூஜை வந்தது, இனி அடுத்தது இன்னொன்று வரும், அடுத்தது இன்னொன்று வரும், அடுத்தது இன்னொன்று வரும். ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் உனக்கு போராட்டம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு உனக்கு என்ன தேவை? பலன் தேவை. அந்த பலன் எங்க இருந்து வரணும்னாக்கா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து அந்த பலன் உனக்கு வரணுமா? அந்த பலனை நீ பெற்று விட்டால், அந்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டால், நல்ல கவனிங்க, தைரியமா இந்த உலகத்துல நீ பிரயாணம் பண்ணலாம். என்ன வந்தாலும் சரி, உன்னுடைய இருதயம் சோர்ந்து போகவே போகாதுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சோர்ந்து போகவே மாட்டீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிறதற்கு அல்லது எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிறதற்கு தேவன் அந்த கிருபையை உன் தலைக்கு மேல கட்ட வச்சிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் யாருக்கு தரார்னா, அவருடைய அடைக்கலத்திற்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் போன முறை சொன்னேன், இது சிந்திக்கக்கூடிய காலம் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். உண்மைதான், இது சிந்திக்கக்கூடிய காலம்தான். நான் தேவனுடைய சமூகத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனாய் வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காலம். தேவன் அதம் பண்ணுகிறதற்கு, தேவன் அவருடைய கோபத்தின் உச்சத்தில் அருவருப்புகளை நிர்மூலமாக்குகிறதற்காக வருகிற போது, அவர்களிலே ஒருவனாய் நான் சிதைந்து போகாதபடி நான் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு இஸ்ரவேலனாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களில் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது, இப்ப நல்லா புரிஞ்சுங்க பார்க்கலாம். பாருங்க, எகிப்தியரை சங்காரம் பண்ணுகிறதற்கு, எகிப்தியரை நிர்மூலமாக்குவதற்காகவும் தேவன் கடந்து வருவாரா? ஆனா தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை, அது நான் முதல்ல என்ன சொன்னேன், நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. கடவுள் நான் கிறிஸ்தவனை மட்டும் தான் நேசிக்கிறாரா?
அதாவது கிறிஸ்துவை தெரியாதவங்க கூட நிறைய பேர் நல்ல நற்காரியங்களை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால கடவுளை தெரியாதவன கூட கர்த்தர் நேசிக்கிறாரு. சொல்லுங்க பாக்கலாம். இப்போ கடவுளை அறியாத நேரத்துல மரணத்தை நோக்கி நான் ஓடினேன். ஆனா கர்த்தர் என்னை நேசிச்சதுனால தானே கர்த்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறாரு. இப்ப கடவுளுக்குள்ள வந்த பிறகுதான் கர்த்தர் நேசிப்பாருன்னா அதெல்லாம் கிடையாது. கடவுளுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியும் நம்ம அறியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேவன் எதிர்பார்க்கக்கூடியவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கூட்டத்தை அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் என்ன பண்றாரா? பாதுகாக்க நினைக்கிறார். ஒரு கூட்டத்தை அவருடைய உக்கிர கோபத்தின் நிமித்தமாக நிர்மூலமாக்க நினைக்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவர் நிர்மூலமாக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது அவர் பாதுகாக்க நினைக்கிற அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. அதனால போன வாரம் சொன்னேன், இந்த நாள் முழுவதும் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நாம் அதிகமாய் சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறாருங்க. அதிகமாய் நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் நேரத்தை தந்திருக்கிறார். என்ன சிந்திக்கணும்? நான் பாதுகாக்கப்படுகிற அந்த பேதைக்குள்ளே இருக்கிறேனா, அல்லது நிர்மூலமாக்கப்பட்டு அலறல் சத்தங்கள் கேட்கக்கூடிய ஸ்தானத்திலே நான் இருக்கிறேனா என்பதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை மறக்காதீங்க. பேழைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு சமாதானமான பிரயாணம். அந்த கொந்தளிப்புகள் வர 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 பேழைக்குள்ளே இருக்கிறவங்க சமாதானமா உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. பேழைக்கு வெளியில இருக்கிறவங்க அந்த கொந்தளிப்புகள் வர 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 என்ன ஆயிடுச்சுனாக்கா மரண ஓலங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கவனமாய் கேட்டு நடப்பீர்களானால். அந்த எகிப்தியர்களுடைய அருவருப்புகளிலே முதலாவது அருவருப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வாதைகள் எகிப்து தேசத்தை நிரப்பினதற்கு காரணம் என்ன? நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நினைக்கிறாரு, என் ஜனத்தினுடைய வேதனைகளை நான் கண்டேன், அதனால அவங்களை விடுதலையாக்கணும் நினைச்சாரு. எகிப்தியரை அதம் பண்ணு சொல்லி நினைக்கவே இல்லைங்க. நல்ல கவனிக்கணும். விடுதலையாக்கணும் நினைச்சாரு, அதம் பண்ண நினைக்கல. ஆனா தேவனுடைய உக்கிர கோபம் எகிப்தின் மேலே பற்றி எரிகிறதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, என் ஜனத்தை அனுப்பி சொன்ன பிறகு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கடினப்படுத்தினது தான் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கூறலுக்கு காரணமாய் மாறினதா. நான் என்ன சொல்றேன்னாக்கா, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறது, கர்த்தருக்கு விரோதமாய் செய்வது, கர்த்தருக்கு விரோதமாய் தீர்மானம் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். தேவ பயம் இல்லாமல் வாழ்றது, யார் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க என்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் மாத்திக்கிங்க. நாளைக்கு காலையில என்ன நடக்குன்றது இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க யாருக்கும் தெரியாது. ஆனா இவைகளை அறிந்திருக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அதனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் பத்திரமாய் உன் அறைக்கதவை மூடி சமாதானமாய் வாழ முடியும். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்தால், அந்த பயம் குறைஞ்சு போச்சுனாக்கா எல்லாமே நடக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துன்மார்க்கனுக்கும் பிரச்சனை வரும், நீதிமானுக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே துன்மார்க்கனையும் நீதிமானையும், அல்லது துன்மார்க்கன் எப்படி அந்த ஸ்டெப்ல ஏறி வரான், அல்லது நீதிமான் எப்படி அந்த ஸ்டெப்ல ஏறி வரான்றது அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஒண்ணு நடக்கலைனாக்க நடக்காதது சந்தோஷம்தான். ஆனா ஒரு பிரச்சனை நடந்து அதுல இருந்து ஏறி வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கர்த்தருடைய துணை இல்லாம ஏறி வந்துட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஆண்டவருடைய துணை இருப்பதினால்தான் பல பிரச்சனைகளை கடந்து
பல சூழ்நிலைகளை கடந்து நம்மாலே நிற்பதற்கு முடிகிறது. அதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். துன்மார்க்கன் விழுந்தால் மீண்டும் எழும்ப மாட்டான். ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்பி நிற்பான். அவனுடைய உபத்திரவத்திலே கர்த்தர் அந்த மனுஷனுக்கு துணையாய் இருப்பாராம். அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் அந்த மனுஷனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிப்பாராம். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணிக்குங்க. இந்த தேசத்தை அதம் பண்ண வருகிற எகிப்து எனக்கூடிய கூட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதுக்கு என்ன காரணம் எல்லாம் சொல்லியிருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்வது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்களைப் போல வாழ்வது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுவது, செய்யாமல் இருப்பது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பது, தேவன் நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்பது, இதெல்லாம் எகிப்தியருக்குண்டான பிரத்யேகமான குணங்களாகும். இந்த குணங்கள் தான் தேவன் அருவருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறதற்கு காரணமா மாறிடுச்சான். சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு கூட்டத்தை கர்த்தர் பாதுகாக்க நினைக்கிறார். எந்த கூட்டத்தை? அவர் விரும்பக்கூடிய, அவர் தெரிந்து கொண்ட, அவர் நேசிக்கக்கூடிய அவருடைய மந்தைக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேல் எனக்கூடிய ஜனத்தை கர்த்தர் எவ்வளவு அழகா பாதுகாக்கிறார் பாருங்க. நல்ல கவனிங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெள்ளாட்டு கடவை எடுத்துக்கப்பா, அதை கட் பண்ணனாக்கா அதுல இருந்து வரக்கூடிய பிளட் ஒரு பாத்திரத்துல பிடிச்சுக்கோ. அந்த பாத்திரத்தை எங்க தடவணுமா? அந்த பாத்திரத்தை உன் வாசலின் நிலைக்கால்களிலே தடவு. அப்படி வாசலின் நிலைக்கால்களில் தடவினாக்கா சங்கார தூதன் என்ன பண்ண மாட்டான்? உன் எல்லைக்குள்ள வரமாட்டான். இந்த வார்த்தையை நான் போன வாரம் நான் சொன்னேன். உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சின்ன சின்ன தவறுகள் தான், ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு காரணமாய் மாறிவிடுகிறது. நான் சொன்ன போன வாரம், ஒவ்வொருத்தரும் எண்ணெய் பாட்டில் வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணிங்க. ஏன்னா எந்த வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பிரச்சனை. அதே சமயத்தில் நம்ம வீடு பாதுகாக்கப்படணும். ஒரு ஜோமணி கொடுக்குற அந்த எண்ணெய் எடுத்து நிலைக்கால்கள் தடவுன்னு சொன்னாங்க. கர்த்தர் தான் சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல. அவர்களோடு சேர்ந்து நீங்களும் நிர்மூலமாய் போய்விடாதபடி உங்களுடைய வாசலின் நிலைச்சட்டத்திலே அந்த இயேசுவின் ரத்தத்தை தளியுங்கள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாசக்காலில் வந்துட்டு அந்த குங்குமம் தடவிட்டு இருப்பாங்க. ஆனால் முதல்ல இதை சொன்னது தேவன் தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு அந்த வீடுகளுக்கும் இந்த வீடுகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவதற்காக வாசலில் நிலைக்கால்னாக்கா வாசக்காலிட்ட அர்த்தம். வாசக்காலில் ரத்தம் பூச சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக. அந்த எந்த வாசல்கள்ல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வாசக்காலுக்குள்ள சங்கார தூதன் வராம, இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க இருக்கிற இடம் சொல்லிட்டு அப்படி தள்ளி போயிட்டுவாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டோம். மற்றவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம விட்டுட்டோம்னாக்கா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் பிறந்து பழைய ஏற்பாட்டினுடைய சடங்காச்சாரங்கள் எல்லாம், திரைச்சைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு அவருடைய ரத்தம், நல்ல கவனிங்க பார்க்கலாம், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அல்ல, அவருடைய ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டதினாலே அந்த ரத்தம் இன்றைக்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் பரம்பி நிற்கிறதினாலே வாசற்காலின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த பாதுகாப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு டைரக்டாவே கிடைச்சிருச்சு. அதனால நம்ம அதை விட்டுட்டோம். அது ஒண்ணு கிடையாது. வாசற்காலில இருந்து ஒரு பாதுகாப்பு வர்றதை காட்டி எனக்குடைய கர்த்தர் அந்த பாதுகாப்பு கொடுத்துட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் இன்னைக்கு அவருடைய ரத்தமாய் கருதிதான் நிலைக்கால்களிலே தடவும்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் தேவன் எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் நடக்கிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுத்தால், எனக்கு தெரியும்
வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய ஜனங்களையும் வார்த்தைகளை நான் அலட்சியம் பண்ணக்கூடியவர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் கூடிய மட்டும் அவர்களையும் ஆண்டவரோட கூட கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் இந்த ஊழியத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். கூடிய மட்டும் சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கவனமாய் கேட்டு அதை செய்கிற போதுதான் அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் நம்மை நிரப்புகிறதை நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு, என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வேணும்னாக்கா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்னு எகிப்தியரை போல நான் இருக்கக்கூடாது. இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கிற குணங்களை உடைய மனுஷனாக மாறணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தையை முதல்ல நான் கண்ணு நிறுத்தமா கேட்கணும். இரண்டாவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த வார்த்தையின்படி நடக்கணும். இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட முதல்ல எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. அதை நாம் செய்கிற போது தேவனாகி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த பாகத்தை நம்ம அடுத்த வாரத்திலே நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு செய்தியுடைய சுருக்கத்தை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அந்த சுருக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நீ எகிப்தியனை போல் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்ப அந்த ரத்தத்தை, இந்த ஆட்டை போய் கட் பண்ணி அந்த ரத்தத்தை இடைக்கால தடவுனாக்க மொத்த பேரும் ஓடி போயிட்டு வெட்டி அந்த ரத்தத்தை தடவுறாங்க. அது தேவன் விரும்புகிறார். அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறதற்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற போது அவர்களை கர்த்தர் நேசிக்க ஆரம்பிக்கிறார். அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன், அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்ப மாட்டேன். அவர்னா எனக்கு ராஜாவா? அப்படி வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணுமா? உன் கடவுளா பெரியவரா? அப்படின்னு பேசணும்படி நிமித்தமாகத்தான் எகிப்தில் ஒரு பெரிய ஒரு சங்காரம் உண்டானதான். காலையில் எழும்பின உடனே சகல ஜனங்களுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட சாபங்களும் இந்த ராஜாவின் நிமித்தமாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூக்குரல் வந்ததென்ன கலங்க ஆரம்பிக்கிறார். எல்லா தாயுடைய சாபமும் அந்த ராஜாவுக்கு நிகராய், அந்த ராஜாவுக்கு நேராய் போக ஆரம்பிக்கிறது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அப்படிப்பட்ட கதறல் கேட்கக்கூடிய குடும்பத்தில் நீங்கள் நான் ஒருத்தனா இருக்கக்கூடாது. உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் செய்திருக்கிற பேதைக்குள்ளே, உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பிற்குள்ளே நாம் இணைக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். எல்லாமே கண்ண மூடி சொல்லுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசக்கூடிய தகப்பனே, நான் சிந்திக்கக்கூடிய நாட்களில் இருக்கிறேன். ஆண்டவரே, அதம் பண்ணுகிறதற்காக கர்த்தர் புறப்பட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என் தெய்வத்திற்கு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாய் இருந்தும் கூட எகிப்தியனிலே ஒருவனாய் நான் இருப்பேன். ஆனால் அந்த சாபம் எனக்கு வரும். எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. அம்மா ஐயா, உங்க வாயை திறந்து நீங்க பேசுங்க. எகிப்தியர்ல ஒற்றுமை இருக்கக்கூடாது. தேவன் பாதுகாக்கக்கூடிய இஸ்ரவேலருக்குள்ளே ஒருவனாய் நான் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே ஒருவனாய் நான் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விட்டு இடது வலது புறம் அசையாத ஒரு மனுஷனாய் நான் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும். மகளத்தூர் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுகிற போது கீழ்ப்படியில இல்ல அந்த காரியத்தை செய்யலனாக்கா அடுத்த முறை அவங்க போன் பண்ண அந்த போனை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா தேவன் சொல்லுகிறவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறதா. அந்த வார்த்தையை அதம் பண்ணுகிறவர்களை, அந்த வார்த்தையை கேட்டும் கேளாதவர்களை போல் இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் ஒரு நாளும் கூட்டு வச்சதே கிடையாது. நீ மிகல சிறுரியாக்கி வித நமக்கரவரியா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பிரேயர் பண்ணுங்க. நீ கேட்ட சத்தியம், நீ கேட்ட வார்த்தை உன்னை என்ன செய்ய சொல்லுகிறது? நீ எகிப்தியரிலே ஒருவனாய் அல்லது
இஸ்ரவேல் பாதுகாப்பு படலத்திலே ஒருத்தியாக நாம் இருக்கிறோமா என்பதை தயவு செய்து கண்டறிவதற்கு ஒரு நேரம் இது. ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கேட்டு கேளாதவனை போல் இருந்திருப்பேன் ஆனால், தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடந்திருப்பேன் ஆனால், தேவன் விரும்பத்தகாத காரியத்தை நான் செய்திருப்பேன் ஆனால், என் தேவனை தவிர மற்றவர்களை உயர்த்தி வைத்திருப்பேன் ஆனால், இன்றோடு கூட அந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு போகட்டும். சொல்லுங்க, போகட்டும். என் தேவனுக்கு நிகராய் ஒருவனும் இந்த உலகத்திலே கிடையாது. தகப்பனே, தகப்பனே, நிறைய பேருடைய சத்தம் கேட்கிறீங்க, நிறைய பேருடைய சத்தம் கேட்கிறீங்க. லப சத்துரியா துனினா துனியாம் கத்துரியமா தினமா நீ மதல துரது யங்கல துனியாஷிதல துனியாப்தினத நமக்கர மதிரமனியா நிமதல துரத நமௌரியாம்தல தரிதல மௌரியா கத்தினத நமௌரியா கத்தினத நமக்கர திரமல துனியா சகதர துரத மௌரியாப்தி நிதன துர மௌனியங்கதல துரத மௌனியா கத்தினத நமக்கர மலியா. தகப்பனே, 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரவ 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 சகதரனு ரமௌரியா தினத மௌரியாம் தனத மௌனியா தினத நமக்கர மதிரம நமல துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளும் சிந்திங்க, சிந்திங்க. ரவ ஆபத்து ஓலம் போல வருகிறது. ஓ கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போல் வருகிறது. நீ கதற துரியந்தன நிமியா ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறி மாறி வருகிறது. எப்பவும் சொல்லுவேன், நல்ல கோதுமை மணிகளே ஓர் யாத்தில் அதனமும் கட போராட்டத்தின் மத்தியில் தான் புடமிட்டு அறிந்து கொள்ள முடியும். மணிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அர்த்தமா? நல்ல இஸ்ரவேலனாய் மாறுவதற்கு உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்தால் போதும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறப்பா. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு செய்தியில் மிகப்பெரிய ஒரு ஆழத்தை நாங்கள் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவ்வப்போது நாங்கள் சிந்திப்பதற்கு, எங்களுடைய குற்றங்கள் குறைகளை கர்த்தர் மன்னிப்பதற்கு ஏதுவாக எங்க கூட கர்த்தர் பேசி வருகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பின் கரம் பிள்ளைகளாக எங்களை நடத்த, உடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க, உடைய கரத்தின் நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ள, இந்த நிழலிலே நிற்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அவர்கள் விட்டு வந்திருக்கிற குடும்பத்தாருக்கும், அவர்களை சார்ந்திருக்கிற உறவுகளுக்கும் கர்த்தர் நடத்துவீராக. அதே சமயத்திலே இந்த காணொளியின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அல்லது காணொளியை பார்ப்பதற்கு தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் கூட உங்க ரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி மறைத்து, உங்களுடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்த, உங்களுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை மதிலை சூழ நின்று நடத்துவதை கூட நடத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ரப்பகல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உண்ணாமலும் ஆண்டவர் உறங்காமலும் பணி செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களையும் கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். போலீஸ் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். செய்தியாளர்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவர் துப்புரவு தொழிலாளிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே மருத்துவத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் உடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரகர்த்தாவே, ஆண்டவரே அநேக உயிரை பாதுகாப்பதற்காக போராடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்களும் அவர்களோடு கூட இணைந்து அநேகர் பாதுகாக்கப்படுகிறதற்கு செபிக்கிறவர்களாய் மாற கர்த்தருக்கு உதவி செய்யும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். உடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நடத்துகிற நம் அனைவரோடு கூட இருந்து